வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உங்க சம்பளம் ஏற ஏற உங்க சேமிப்பையும் எப்படி ஈஸியா வளர்க்கறதுன்னு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அத பத்தி தான் இந்த முழு விளக்கமும். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க சம்பளம் வளர்ற வேகத்துக்கு உங்க சேமிப்பு வளருதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஏன்னா இது நம்மளோட ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை நேரடியா பாதிக்க போகக்கூடியது. வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம முதலீட்ட பத்தி பேச ஆரம்பிக்கணும்னா முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்ஐபில இருந்து தான். இது ஒரு புத்திசாலித்தனமான, ரொம்ப ஒழுக்கமான வழி. நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். சிப்புனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மாசம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நாம செலக்ட் பண்ண ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான். அவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம கிட்ட ஒரு முதலீட்டு பழக்கத்தை, ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒழுக்கமா முதலீடு பண்றதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாமா? 1. ருபி காஸ்ட் ஆவரேஜிங். அதாவது மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளோட முதலீட்டு செலவு ஆவரேஜ் ஆகிடும். இதனால மார்க்கெட் ரிஸ்க் கம்மியாகுது. முக்கியமா இது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்க பாருங்க. நம்ம பணம் நமக்காக வேலை செஞ்சு அதுவே இன்னும் பணத்தை சம்பாதிக்கும். இது உண்மையிலேயே ஒரு முதலீட்டாளருக்கு தேவையான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். சரி, ஒரு சாதாரண எஸ்ஐபி பண்றது நல்லதுதான். ஆனா அதை விட இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி. நம்மளோட வளர்ச்சிய இன்னும் வேகப்படுத்த இது ஒரு சிம்பிளான வழி. வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன? ரொம்ப சிம்பிள். வருஷம் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லையா? அப்போ உங்க எஸ்ஐபி தொகையும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் ஏத்திக்கிறது தான் இது. இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம். நம்ம வருமானம் வளரும்போது நம்ம சேமிப்பும் கூடவே வளரணும்ல? இப்ப பாருங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரெகுலர் எஸ்ஐபில நீங்க ஆரம்பிச்ச அதே தொகை தான் கடைசி வரைக்கும் போகும். இது ஒரு விதமான டிசிப்ளின். ஆனா ஸ்டெப் அப் எஸ்ஐபில முதலீட்டு தொகை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போகும். இது அடுத்த லெவல் டிசிப்ளின், அதாவது படிப்படியான ஒழுக்கம். சரி, தியரி எல்லாம் போதும். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாமா? வாங்க ஒரு சின்ன கதை மூலமா இத புரிஞ்சுக்கலாம். 3 முதலீட்டாளர்கள் அவங்களோட பயணத்தை வச்சு இந்த 2 வழிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சோதிச்சு பார்க்கலாம். இதுதான் இந்த விளக்கத்தோட ஒரு முக்கியமான கட்டம். நம்ம கதையில 3 பேர் இருக்காங்க. பிரியா, அருண், அப்புறம் லக்ஷ்மி. 3 பேருமே 25 வயசுல இருக்காங்க. அவங்க எல்லாருமே மாசம் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதலீட்டு காலம் 15 வருஷம். ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இங்கேதான் விஷயமே இருக்கு. இந்த டேப்ல பாருங்க. பிரியா ஒரு நிலையான எஸ்ஐபியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது எந்த வருடாந்திர உயர்வும் இல்ல. அருண் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட முதலீட்டை 5% அதிகப்படுத்துறார். லக்ஷ்மி இன்னும் ஒரு படி மேல போய் 10% அதிகப்படுத்துறாங்க. 15 வருஷம் கழிச்சு அவங்க 40 வயசுல இருக்கும்போது அவங்க கிட்ட எவ்வளவு பணம் சேர்ந்திருக்குன்னு பாருங்க. வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கு. இந்த பார் சார்ட்ல பாக்கும்போது அந்த வித்தியாசம் இன்னும் பழிச்சுன்னு தெரியுது இல்லையா? பிரியாவுடைய சேமிப்பு எங்க இருக்கு, அருணுடையது எங்க இருக்கு, லக்ஷ்மியோட சேமிப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. லக்ஷ்மியோட பார் மத்த ரெண்டையும் விட எவ்வளவு உயரமா இருக்கு. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். ஒரு சின்ன வருடாந்திர ஸ்டெப் அப் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, லக்ஷ்மி கிட்ட பிரியாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக பணம் இருக்கு. நினைச்சு பாருங்க. ஆரம்பத்துல 2 பேரும் ஒரே தொகையத்தான் முதலீடு செஞ்சாங்க. ஆனா அந்த 10% ஸ்டெப் அப் தான் இந்த மாயாஜாலத்தை செஞ்சிருக்கு. இதுதான் படிப்படியான முதலீடோட சக்தி. சரி, இவ்ளோ நேரம் நம்ம நம்பர்ஸ பத்தி பேசிட்டோம். 47 லட்சம், 95 லட்சம்னு. ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த அதிகப்படியான செல்வம் உங்க வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? இது வெறும் பணத்தை விட ரொம்ப பெரிய விஷயம். இது நம்ம சுதந்திரத்தை பத்தினது. அந்த கூடுதல் பணம் உங்க கையில இருந்தா என்னென்ன வாய்ப்புகள் துறக்கும்னு யோசிச்சு பாருங்க. நினைச்சதை விட சீக்கிரமா ரிட்டையர் ஆகலாம், நிதி பாதுகாப்பை பத்தி கவலைப்படாம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கனவை, ஒரு பேஷனை தொடரலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கை முறையை இன்னும் மேம்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப உங்களுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபியோட சக்தி புரிஞ்சிருக்கும். ஆனா இதை எப்படி வெற்றிகரமா செய்யறது? அதுக்கு தேவையான சில மனநிலையும் வழிமுறைகளும் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதலில் உங்களுக்கு செலுத்துங்கள், அதாவது பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம். சம்பளம் வந்த உடனே மத்த செலவெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்க சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும்னு ஒரு தொகையை முதல்ல எடுத்து வச்சிடணும். இதுதான் ஒரு ஒழுங்கமான முதலீட்டு பயணத்தோட அஸ்திவாரம். வெற்றிகரமா முதலீடு செய்ய இந்த 4 விஷயங்களை கவனத்துல வச்சுக்கோங்க. முதல்ல
உங்க நிதி இலக்குகள் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. 2வது, அதுக்கேத்த மாதிரி ஒரு முதலீடு திட்டத்தை உருவாக்குங்க. 3வது, ரொம்ப முக்கியமா ஒழுக்கத்தோடையும் விடாமுயற்சியோடையும் அதை தொடருங்க. கடைசியா, தேவைப்பட்டா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்க தயங்காதீங்க. அது உங்க பயணத்தை இன்னும் எளிதாக்கும். இப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்களுக்காக எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க, செயல்படுங்க.